ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னிஸ் டிசைன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்க்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் வந்து அதாவது ரொம்ப இயர்ஸ் முன்னாடியே வந்து எனக்கு ரொம்ப ஆசை படிக்கணும்னு. ஸோ அப்போலேருந்தே வாங்கி சேர்த்த மெட்டீரியலோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெட்டீரியலுமே நான் கீழே வச்சுருக்கேன். அண்ட் மேலே இருக்க கொஞ்சம் மெட்டீரியல் நான் வாங்கினது. பேலன்ஸ் இருக்க எல்லா மெட்டீரியலுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது. எல்லாமே ஒரே டைமாக வாங்கலை. ஒரு டைம் போகும்போது ஒன்று ஒன்றும் பார்த்து வாங்கிட்டு வர்றது. பட் வந்து இந்த படிக்கணும்னு சொல்லி 5 இயர்ஸாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸில் வந்து படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆக போகுது. சூப்பராக வந்து ஸ்டிச்சிங்கும் நான் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் என்னென்ன மெட்டீரியல் வாங்கினோம் அப்படின்றது ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவே நான் வந்து எடுத்தேன். ஸோ எல்லா மெட்டீரியலுமே நான் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா நோட் புக், பென்னு, நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண ப்ரிண்ட் அவுட்டு, சிஸ்ஸர், த்ரெட் பாக்ஸு, ஸ்கேலில் என்னென்ன வெரைட்டிஸ் உண்டோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து டேபிள் டாப் மிஷின் தான் இருக்குது. ஸோ அதோட ஃபூட்டருமே வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா கிரிட்டிங் ஸ்கேல், எல் ஸ்கேல், பேன் ஸ்கேல், ஹார்மோல் ஸ்கேலு, ஃப்ரெஞ்ச் கர்வ், எல்லாமே என்னென்ன தேவையோ. சிஸ்ஸரில் வந்து பேப்பர் பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறதுக்குள்ள சிஸ்ஸரு, நார்மல் சிஸ்ஸரு, கிளாத் கட்டிங் சிசர், அண்ட் வந்து மார்க்கர், பின்னு, பாபின், எல்லா மெட்டீரியலுமே இருக்குது. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். அண்ட் வந்து ட்ரையாங்கிள் ஸ்கேல் அண்ட் டி ஸ்கேல்லாம் வாங்கும்போது என்ன பர்பஸ்க்கு வாங்கணுன்னே தெரியாது. பட் வாங்கி வச்சுருந்தேன். பட் இப்போ எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து ட்ரேசிங் வீலு, சீம் ரீப்பர், மிஷின் நீடில், டேப்பு, ஃபால்ஸு எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கில் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பைப்பிங் ரோப்பு, கார்டு, ஸ்டேப்லர். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பேப்பர் மேக்கிங் பண்ணி தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போவோம். நம்ம டேரெக்டாக வந்து எதுவுமே ஃபேப்ரிக்கில் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாமே ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ணால் ஃபினிஷிங் வரும் அண்ட் ஃபிட்டிங்குமே கரெக்டாக வரும். ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே நான் வாங்கினது. இந்த இப்போ காட்டுற மெட்டீரியல் வந்து இப்போ இந்த ரெட்டு, பிளாக்கு எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தது படிக்கும் போது. இந்த பிங்க், ப்ளூவு, லைட் ப்ளூ இது எல்லாமே நான் வாங்கினது. அண்ட் வந்து இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நான் வாங்கினது. ஸோ நம்மளுக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்கள்ல, சில ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னோடய ஏஜில் வந்து ரொம்ப வித்தியாசம். பட் இருந்தாலும் நான் படிக்கிறேன்னு சொன்னப்போ அவங்க சந்தோஷமாக கொடுத்தாங்க வந்து. ஸோ ரொம்ப ஹாப்பி. நம்ம க்ரோத்லேயும் வந்து சில பேர் வந்து ஹாப்பியாக இருக்கிறது நம்மளுக்கும் ஒரு ஹாப்பி தானே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சில லேஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். ரொம்ப நிறைய அதெல்லாம் வாங்கலை. ஏன்னா எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது. ஸோ ஆல்ரெடி வாங்கின லேஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பென்னு, ஸ்கெட்சு, அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிளாஸ் போய் அதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் தான் ஸ்டாப் பண்ணி, அதாவது ஃபுல் கோர்ஸாக ஜாயின் பண்ணல, சும்மா நார்மலாக ப்ளவுஸ் கோர்ஸ் அப்படி வந்து நான் ஜாயின் பண்ணேன். பட் வந்து எதுவுமே நான் ஃபினிஷ் பண்ண முடியல. பட் இங்கே வந்து எனக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சது. அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாமே லேர்ன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு டைமிங்கும் செட் ஆச்சு. ஸோ ஃபைனலி வந்து நான் இப்போ ஃபேஷன் டிசைனிங் வந்து முடித்தாச்சு. ஸோ முடிக்கும் போது தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சி எடுத்து வச்சேன். பட் பண்ணுறோமா இல்லையான்னு தெரியல. பட் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு நம்பிக்கையில் என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து முடிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பி. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவுக்கு பேக் சைடு வந்து நான் கோர்ஸ் முடிக்கும் போது எல்லா வீடியோவும் ஃபுல்லத்துமே வீடியோ எடிட் பண்ணிட்டேன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். என்னென்னலாம் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் மேக்கிங் பேட்டர்ன் பேப்பருமே வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பண்டிலாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எப்படி வாங்கணும் எதுவுமே தெரியல. போய் ஒரு ஆர்வத்தில் எல்லாமே வாங்கி சேர்த்து வச்சு இப்போ பார்த்தா இவ்வளோ மெட்டீரியல் வந்து டெய்லரிங்க்கே வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் எதுவுமே எல்லாமே ரேண்டமாக வாங்கியிருந்தாலும் எல்லாமே டெய்லி வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேப்ரிக்குமே வந்து காலியாக போகுது. இன்னும் 1-2 ஃபேப்ரிக் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லா திங்ஸுமே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெகுலராக. வெறும் இந்த
மெட்டீரியல் மட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பத்தவே பத்தாது. இது வந்து ஒரு 1% தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஃபுல் ஃபேஷன் டிசைனிங் வந்து நம்ம படிக்கிறோன்னா இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக பத்தாது. பிகாஸ் நம்ம எல்லா மெட்டீரியலுமே ட்ரை பண்ணுவோம். இந்த காட்டன் ஃபேப்ரிக் மட்டும்தான் நான் ஸ்டார்டிங்கில் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்க்குமே நான் ரொம்ப ட்ரெஸ்லாம் வந்து செலக்டிவாக பார்த்து தான் வாங்குவேன். கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் வாங்கி வந்து ஸ்டிச் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம பண்ணுறது அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக்குமே வந்து நான் ட்ரை பண்ணி முடித்தேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம காட்டன் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் வந்து ஜார்ஜெட் நெட்டு அண்ட் வந்து எம்ப்ராய்டரி நெட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிச் வருதா எல்லாமே தெரியும். அதனால் நான் வெறும் இந்த காட்டன் ஃபேப்ரிக் தான் வந்து யூஸ் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. காட்டன் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். நான் ரேயான் ஃபேப்ரிக் அண்ட் ஜார்ஜெட், ஆர்கான்ஸா அண்ட் வந்து சாட்டின் ஃபேப்ரிக் அண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணேன். ஜிமிச்சோ மெட்டீரியல் நிறைய மெட்டீரியல் ட்ரை பண்ணேன். நீங்களுமே எப்போவுமே வந்து இப்போ ஸ்டிச்சிங் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக காட்டன்லேயே வந்து லேர்ன் பண்ணணும், காட்டன்லேயே வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் அதுலேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த கிரிட்டிங் ஸ்கேல் அண்ட் வந்து டி ஸ்கேல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் லென்த்து ஸ்கேல் எல்லாமே யூஸ் பண்ணேன். அண்ட் பின் வந்து மெயின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா பின்னு. அப்போ தான் வந்து எனக்கு டேபிள் டாப் மிஷினால் நான் நிறைய பின் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த எல்லா மெட்டீரியலுமே என் ஃப்ரெண்டு கொடுத்தது தான். ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே அண்ட் வந்து இந்த நோட்டு பென் வந்து கலராக வாங்கியிருந்தேன். ஃபைல் வந்து கண்டிப்பாக வேணும். பிகாஸ் எங்கள் கிளாஸில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அது எல்லாமே ஃபைல் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னா இவ்வளோ மெட்டீரியல் வாங்கணுமா அப்படின்னு. நீங்கள் வந்து இதில் பாதி கூட வாங்கிக்கலாம். பட் நான் வந்து எல்லாமே வாங்கி தான் யூஸ் பண்ணேன். பட் எல்லாமே எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணி தான் இருக்கேன். ஒன்றுமே எனக்கு வேஸ்ட் ஆகலை. நான் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிசைன் தான் வந்து ட்ரை பண்ணனால எனக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் என்னோடய போஸ்ட் அண்ட் வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் தான் வந்து நான் நிறைய ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து என்றைக்கு போஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சி எடுத்தேன். இந்த வீடியோ எடுத்து ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிட்டேன்றபோது ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 3 to 4 கிளாஸ்க்கு மேலே தான் வந்து செப்பரேட்டாக ஸ்டிச்சிங்க்காக போனேன். பட் எதுவுமே முடியல. பட் எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நடந்தே தீரும். மேபி அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் எடுக்கும். பட் அதை வந்து விட்டுறவே கூடாது. ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதை வந்து நான் இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிக்கும் போது அதை நான் வந்து ஃபீல் பண்ணேன். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் கண்டிப்பாக நடக்கும். நம்ம வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா. இந்த மாதிரி விஷயம் உங்கள் லைஃப்லேயும் வந்து நீங்கள் ஆசைப்பட்டு நடந்துருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் தான் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.